நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஒரு மனுஷனுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறதோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ அது பிறருக்கு கொடுப்பான். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடாது. அந்தந்த அதன் கனியினால் அந்த மரத்தை நம்ம அறியலாம். எது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள், தேவனை முன்வைத்து ஓடுகிற வாழ்க்கை, இவைகளிலே நிறைந்திருக்கிற மனுஷன் பிறரை அபரிதமாய் ஆசீர்வதிக்க முடியும். சாட்சி கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஏன்னா சகோதரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்ககிட்ட போகிறது 6 முறைன்னு கேட்குறப்ப மிகுந்த ஆச்சரியம். ஏன்னா கல்யாணமாகி ஒரு சில வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறது, கல்யாண வயசுல 3 பிள்ளைங்க இருக்காங்க, 6 முறை தான் போயிருக்காங்கன்னு கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி தேவனுக்கென்று அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்த நாள் முதல் அவர்கள்கிட்ட தனி இருக்கிறதுனால தான் அநேகரை அவங்க ஆசீர்வதிக்க முடியுது, அநேகரை விடுதலையாக்க முடியுது, அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்த முடியுது. அதனால நாமும் அப்படி கர்த்தரை அறிந்த நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பிறரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை, பிறருக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 46ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 46 வாசிக்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதல்ல. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு பாயிருக்கிறான். உங்க அனுபவத்தை நான் அநேகமாக சாட்சியாக கேட்டிருக்கேன். அவங்க பீகாரில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் கூட அவங்களோட வாயில துதி நீங்கள் பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிட்டு தெய்வத்தில் எவ்வளவு பற்றுதலாய் இருந்திருப்பாங்கன்னா அந்த சூழ்நிலையை கடந்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த நாள் வரை அவங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடிக்க முடியும். அதுபோல நாமும் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனிலே ஆழமாய் வேரூன்றி தேவனுக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய், நம்ம வெளிச்சம் தருகிறவர்களாய், உப்பாய் வெளிச்சமாய் இருக்கணும்னு அந்த அழைப்பா இருக்கிறது. நான் இந்த நாளில் மாற்றப்பட்ட அது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றப்ப ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். என்னை உற்சாகப்படுத்தின வார்த்தைக்கும் கேட்ட நல்ல உற்சாகமான சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நான் கட்டளை போகிறேன்.